எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ராஜப்பா. இது கச்சேரின்னு ஒரு சிறுகதை தொகுப்பில் வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1948 வருஷம் இது பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா. அது வந்து ஒரு சிந்தனை அப்படின்ற ஒரு மேகசின்லேருந்து. எதுக்கு சொல்கிறேன், 1948 வருஷம் இருந்த ஒரு நிலைமை என்ன, அதை நம்ம புரிஞ்சுட்டு படித்தோம்னா பயங்கர சுவாரஸ்யமான கதை. அவருக்கு உண்டான ஒரு இன்எவிட்டபிள் ஸ்டைல்லே அவர் எழுதியிருக்கார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் ராஜப்பா. நடுப்பகல் வர ஒரு நாழிகை தான் பாக்கி. அதற்குள் நான் சாப்பிட்டு விட்டு வெற்றிலையும் போட்டுக்கொண்டு தென்னையில் வந்து உட்கார்ந்து விட்டேன். கிராமத்து மற்ற வீடுகளில் எல்லாம் சாப்பிட்டதாக தெரியவில்லை. வயலுக்கு போய்விட்டு குண்டு பஞ்சாமி திரும்பி வந்து கொண்டிருந்தார். கணக்கு பிள்ளை கொஞ்சம் தெம்புள்ளவன். பண்ணை கிண்ணை என்று பிடுங்கள் எல்லாம் வைத்து கொள்ளாமல் எல்லா நிலத்தையும் குத்தகைக்கு விட்டுவிட்டு சுகவாசம் பண்ணுகின்றவன். பக்கத்து கிராமத்து மைனர்களோடு வம்பு தும்பெல்லாம் பேசிவிட்டு திரும்பி வந்தான். கோடி வீட்டிலிருந்து அழுக்கு வேஷ்டி பட்டாமணியம் ஹைதராபாத் விஷயமாக யாரோ ஷெவுட்டுக்கு தொண்டையை கிழித்து கொண்டிருந்தார். யாரோ ஆற்றுக்கு குளிக்க கிளம்பி கொண்டிருந்தார்கள். இன்னாரென்று தெரியவில்லை. ரிட்டையர் ஆகி நான் ஊரோடு வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இன்னும் 10 நாட்கள் போனால் ஒவ்வொரு ஊராக நெருங்கி பழகி தெரிந்து கொண்டு விடலாம். 12 மணிக்கு கால் பொரிய நடந்து குளிக்க போகும் பிரகிருதிகள் மனிதர்கள் தானா என்று ஒரு சந்தேகம். இவ்வளவு நாழி வயிற்றை காய போட்டு கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு பிரமிப்பு. நம்மால் தாங்காது என்று ஒரு ராஜ பார்வை. இதெல்லாம் சேர்ந்து பட்டிக்காட்டில் பொழுது போகாது என்ற கவலையை ஓரளவுக்கு ஒதுக்கி விட்டிருந்தது. கடையும் சினிமாவும் கூட்டமும் சத்தமும் புஸ்தகமும் பத்திரிகையும் இல்லாமல் எப்படி இவர்களுக்கு பொழுது போகிறது, என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று செய்து கொண்டிருப்பார்கள் என்று சிந்தனையில் என் பொழுது சற்று வேகமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. நான் சாப்பிட்டு விட்டு வெற்றிலையும் போட்டுக்கொண்டு திண்ணைக்கு வந்து சிமெண்ட் சாய்மனையில் சில்லிப்பிலும் சாய்ந்தாகிவிட்டது. 9 மணிக்கு சுட சுட தின்றுவிட்டு பஸ்ஸுக்கும் டிராமுக்கும் காத்து பழகினவனுக்கு 12 மணியே தாமதம்தான். பொம்மநாட்டிங்களுக்கு ஊர் பழக்கம் 4 நாள்லேயே பிடிபட ஆரம்பித்து விடும் போல இருக்கிறது. ஒரு மாதம் போனால் இன்னும் நாழியாகுமோ என்னவோ. யாரோ ஒரு கிழவர் எருமை மாட்டை ஸ்நானத்திற்கு போகச் சொல்லி பின் தொடர்ந்து போய் கொண்டிருந்தார். அவர் சென்றதும் எதிர்வீட்டுக்காரர் வயலிலிருந்து வந்து சேர்ந்தவர் உடம்பு வியர்த்து விறுவிறுக்க அப்பாடா என்று வாசைப்படி மீது வந்து நின்று காலில் ஒட்டி கொண்டிருந்த சேற்றை ஒரு தடவை பார்த்துவிட்டு ஒரு சொம்பல் தண்ணி என்று சத்தம் போட்டார் உள்ளே பார்த்து. அடுத்த வினாடியே வராதோ, நான் குளத்தங்கரைக்கு போகிறேன் என்று இறங்கி மேற்கே போய்விட்டார். ஓட்டமாக உள்ளே இருந்து ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தால் அவர் மனைவி. அதற்குள் மனுஷன் 4 வீடு தாண்டி விட்டார். ஏய் வாஞ்சி, மாமாவை கூப்பிடேன் என்று என் வீட்டு பக்கத்து வீட்டு வாசலை பார்த்து கூப்பிட்டாள் அந்த அம்மாள். மாமா மாமா என்று அடுத்த வீட்டிலிருந்து ஒரு கூப்பாடு. மனுஷன் காதில் விழாதது போல நடந்து கொண்டிருந்தார். அம்மாள் அவரை தெருக்கோடி வரை பார்த்துவிட்டு உள்ளே திரும்பினாள். ஒரு சொம்பில் தண்ணி வராதோ, நான் குளத்தங்கரைக்கு போகிறேன். எவ்வளவு பொறுமை! தண்ணீர் வருகிற வரையில் தாங்கவில்லை அவருக்கு. இத்தனைக்கும் தண்ணீர் ஒரு கண நேரத்தில் வந்துவிட்டது. அவர் பெயர் ராஜப்பா. 8 வேலி நிலம், 2 பிள்ளைகள். மூத்தவனுக்கு எங்கேயோ வடக்கேயோ உத்தியோகம். சின்ன பிள்ளை மாமனார் வீட்டோடு இருக்கிறானாம். காரணம் தெரியவில்லை. ராஜப்பாவை பற்றி நான் விசாரித்து தெரிந்து கொண்டது இவ்வளவுதான். மேலே கண்ட காட்சியை பார்த்து அவருக்கும் மனைவிக்கும் ஏதோ நடுநாள் பட்ட மனஸ்தாபம் இருப்பதாக தோன்றிற்று. செம்பில் ஜலம் என்று கேட்ட உதாசனத்தில்
வராதோ, குளத்தங்கரைக்கு போகிறேன் என்று அவர் நடை கட்டுவானேன். அம்மாள் முகத்தை பார்த்தேன். ரொம்ப அடங்கிய ஸ்திரீ என்றுதான் பட்டது. பரமார்த்தி என்று சொல்வார்களே அந்த முகம். கபடு இல்லாத புருஷன் எப்படி இருந்தாலும் அவனே சரணம் என்று இருக்கின்ற முகம். பொழுதுபோக்கிற்காக நல்ல பிரச்சனைகள் சிக்கிவிட்ட சந்தோஷத்தில் சுவானுபூதியின் அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையை பற்றி, தகராறை பற்றி கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்தேன். அடுத்த வீட்டிலிருந்து யாரோ பையன் எட்டி பார்த்தான். மெதுவாக, அந்த மாமாவை பார்த்தேளா என்று கேட்டான். யாரை? இப்ப ஜலம் கேட்டு விட்டு போனார் அந்த மாமாவை. பார்த்தேன். இதுதான் அவருக்கு வேலை. அந்த மாமி கூப்பிட சொல்லுவா. கூப்பிட்டேன். காதில் விழாது போல போவார். துர்வாசு. அந்த பையன்தான் வாஞ்சி போல இருக்கிறது. 12 வயது தான் இருக்கும். கிழவன் மாதிரி பேச்சு. இல்லாவிட்டால் படுசுட்டி துர்வாசு என்று அவரை வர்ணிக்குமா? பேச்சை கேட்க நான் தயாராக இருப்பதை அறிந்து கொண்டு அருகே வந்தான் அவன். அவருக்கு கோபம் வந்ததோ தலகால் தெரியாது. அறிவாள், வழக்க, எது கையில் அகப்பட்டாலும் அதனால் போட்டுடுவார். சொம்பில் தண்ணி வராதோ, குளத்தங்கரைக்கு போகிறேன் என்று அவரை போலவே தத்ரூபமாக முகத்தையும் புருவத்தையும் வைத்துக்கொண்டு சொல்லி காட்டினான் அவன். உள்ளே போய் பாருங்கோ, இப்படி தான் பேசுவார். ஊஞ்ச பலகையில் உட்கார்ந்து தீர்த்தம் வராதோ, சரி நான் கொல்லை பக்கம் என்று போகிறேன் என்று சாரை பாம்பு போல போய் விடுவார். கிணத்திலிருந்து ஜலம் இழுத்து குடிப்பார். எல்லாம் கை சொடுக்கிறதுக்குள்ள ஆயிடும். அந்த மாமி டம்ளரில் ஜலம் எடுக்கிறதுக்குள்ள ஆயிடும். தீர்த்தம்னு கேட்டுவிட்டு இம்மன்னா முடியறதுக்குள்ள தீர்த்தம் வரலன்னு கோச்சிண்டு கிணத்தங்கரைக்கு போய்விட்டால் இவருக்கு தாகமாக இருக்கிறது என்று அந்த மாமிக்கு என்ன ஜோசியமா தெரியும். தயாராக ஒரு ஏனத்தில் தண்ணியை வச்சுட்டு நிற்கணும். அப்போ கூட குடிக்க மாட்டார். இவர் கேட்டு தான் வராதோன்னு போயிடுறாரு. இவர் ஜலம் கேட்கறது குடிக்கிறதுக்கா கோயிச்சுண்டு போகிறதுக்கான்னு தெரியல. ஒன்று செய்யலாம், ஒரு டம்ளரில் ஜலத்தை வச்சு பான்னு கூப்பிட்டு பார்க்கலாம். பையன் இதே சுவட்டில் பேசிக்கொண்டே போனான். நடுநடுவே நான் எப்படி கேட்கிறேன் என்று கவனித்து கொள்ளாமலும் இல்லை. தீர்த்தம் வராதோ, முஞ்சியை பாரு. தீர்த்தம் உடனே இவர் முன்னாடி வந்து நிற்கணும். சிடுமூஞ்சி, சதா துஷ்கி என்று சொல்லுவா எங்கள் அம்மா. இந்த மாதிரி சிடுன்னு கோச்சின்னு அழுதுன்னு இருக்கிறவா கிட்ட லக்ஷ்மி தங்க மாட்டாளாம். ஆனால் இவருக்கு மட்டும் போரா நெல்லும் வைக்கலும் வருது. நிறைய ஆளுங்க இருக்காங்க என்று கடவுளின் நியாயத்தை கண்டு குறைபட்டு கொண்டான் பையன். ஒரு நாள் ஜலம் கேட்டது. இது அந்த மாமி கொண்டு கொடுத்தா அதில் ஏதோ தூசி மதந்ததுன்னு டம்ளரை நெத்தி பார்க்க வீசி பிடித்து நரசிம்ம சுவாமி. கொடன்னு ரத்தம் கொட்டித்து மாமி நெத்தியிலேருந்து வந்துடுத்து. காலை அலுமிண்டு உடம்ப பாரு, காட்டியான மாதிரி. நான் போகிறேன் மாமா, இன்னும் சாப்பிடலை என்று எழுந்து போனான் பயல். ராஜப்பாவை நினைத்து ஆச்சரியப்படுவதா இல்லை பையனை நினைத்து ஆச்சரியப்படுவதா என்று புரியவில்லை எனக்கு. வயசு 12, வெகண்டையோ சகிக்க முடியவில்லை. ராஜப்பா வீட்டுக்குள் நுழைந்து விட்டார். மீண்டும் எட்டி பார்த்து கொண்டே சொன்னான் பையன். உள்ளே போயிடுத்து மடத்தியான கையுங்காலும் பார்த்தேளா, குண்டு குண்டா சமயக்கார மாதிரி. மெதுவாடா, காதில் விழ போகிறது. நீங்கள் சாப்பிட்டாச்சு? வெத்தலை பார்க்க போட்டுருக்க இல்லையா? ஆச்சு. நீங்கள்லாம் டவுனில் இருந்தவா? எங்கள் அப்பா இப்போ தான் குளிக்க போயிருக்கார். எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு வந்துடுறேன் என்று மேல் பேச்சுக்கு அச்சாரம் கொடுத்து விட்டு போனான் வாஞ்சி. கோரமான உடல் அயர்த்தும் வெயில் தூக்கமாக வந்தது எனக்கு. கண் விழித்த போது ஒட்டுத்திணையில் வாஞ்சி உட்கார்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்தான். சாப்பிட்டு விட்டு வந்தேன், நீங்கள் அசந்து தூங்கி கொண்டிருந்தீர்கள், எழுப்ப வேண்டாம்னு உட்கார்ந்துக்கிட்டேன் என்றான். பொழுது நன்றாக சாய்ந்து விட்டது. வெகு நேரம் தூங்கிவிட்டேன் போல இருக்கிறது.
உள்ளே போய் காபி சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்தபோது ராஜப்பாவின் மனைவி இடுப்பில் ஒரு குடமும் கையில் ஒரு குடமுமாக தெருவில் இறங்கி போனாள். வாஞ்சி ஆரம்பித்தான். இந்த மாமி எங்கே போகிறா தெரியுமா? மிளகா கொள்ளைக்கு தண்ணி இறைக்க. என்னது? ஆமாம் மாமா, வீட்டில் 20 ஆள் இருக்காங்க, அவங்க இறைக்கப்படாதான், மாமி தான் இறைக்கணும்னு நரசிம்ம சுவாமி ஆக்ஞா போட்டிருக்கு. சிவனேன்னு 100 குடம் இழுத்து கொட்டிட்டு வரா மாமி. என்னடா அம்பி, நிஜம்தானா? போனோம்னா புறப்படுங்கோ, இப்படி வய பக்கம் போகிறா போல பார்த்துட்டு வருவோம். ரகசியம் என்ன? ஊர் முழுக்க தெரிஞ்ச செய்தி தானே, யார் சொல்கிறது? 3 மாதமா இப்படியே நடக்கிறது. பக்கிரின்னு ஒரு ஆள், அவனுக்கு மனசு கேட்கல, ஒரு நாள் தண்ணி இழுத்து கொடுத்தானா மாமிக்கு. இதுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சீட்டை கிழிச்சு கொடுத்த அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, மாமியை பிடிச்சி 1000 ஔஷாரியை இழுத்து பிடித்து ஒரு ஆள் அங்கே பேசப்படாது. இப்போ எதுக்கு பொண்டாட்டியை போக சொல்கிறார் அவர்? அவரைத்தான் கேட்கணும். முங்குன்னு எத்தனை வருடம் இழுது கொட்ட முடியும் பொம்நாட்டிங்களுக்கு? பையன் சொல்றது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. காது மூக்கு வைத்து சொன்னாலும் எலும்பாவது இருக்கத்தானே செய்யும். பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜப்பா வாசலுக்கு வந்தார். வந்தவர் வாயிலிருந்த புகையிலை சாற்றை பந்தல் காலடியில் உழுந்துவிட்டு பந்தலுக்குள் கிடந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து, எலே சோனி என்று மேற்க பார்த்து ஒரு சத்தம் போட்டார். உடனே மேற்கே எழுந்து முழு என்று 5 வயது பையன் ஒருவன் இடுப்பில் 1.5 வயது குழந்தை ஒன்றை கீழே போட்டு விடுபவன் போல தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு பந்தலுக்கு வந்தான். கூட 3 வயதிற்கும் ஒரு பெண் குழந்தையும் வந்தது. குழந்தையை வாங்கி கொண்டு ராஜப்பா கொஞ்ச ஆரம்பித்தார். கண்ணு, மூக்கு, மக்கு, மண்டு, யமன், குண்டு ராஸ்கல் என்று பல செல்ல பெயர்களால் அழைத்துவிட்டு அதன் முகத்திலும் கன்னத்திலும் முத்தமிட்டு வயிற்றில் புர்ரென்று 7 தடவை ஊதிவிட்டு கடைசியில் அதன் 2 கால்களையும் பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டு கிளகிளவென்று கொஞ்சினார். சார் சார் என்று நான் இந்த பயங்கர விளையாட்டை பார்த்து கத்தினேன். குடல் ஏறி விடப் போகிறது சார் குழந்தைக்கு என்று என் வாய் பதறிற்று. நிதானமாக அவர் பதில் சொன்னார். குடல் ஏத்தமா? இதுக்கா? இந்த யமகுண்டுக்கா? இந்த குழந்தைகள் யார் தெரியுமோ இல்லையோ? கணக்கு பிள்ளை வைத்தியின் சந்ததிகள். யமனை வரட்டும், பிசாசை துரத்தும், கூழாங்கல்லை ஜீரணம் பண்ணும், கொம்பேறி குதிக்கும் அசுர குஞ்சுகள் என்று எனக்கு சமாதானம் சொன்னார். அப்படியா? தேவலையே என்று நான் மரியாதையாக ஆச்சரியப்பட்டு விட்டு பேசாமல் இருந்து விட்டேன். அவர் சொன்னது என்னவோ வாஸ்தவம்தான். 2 காலையும் ஒரு கையில் கொடுத்து தலைகீழாக 1/2 நிமிஷம் தொங்கி ஒதுக்கினதற்காக அந்த குழந்தை அரண்டதாகவோ அதிர்ந்ததாகவோ தெரியவில்லை. சோனியும் அந்த பெண் குழந்தையும் இந்த வேடிக்கையை பார்த்து சிரித்தன. குழந்தையை கையில் வைத்து கொண்டு சொன்னார் ராஜப்பா, ஏலே சோனி, செத்துப்போ பார்ப்போம் என்று. அவ்வளவுதான். சோனி யோஜனை பண்ணாமல் பந்தல் மணலில் படுத்துக்கொண்டு கண்ணை மூடி கட்டையோடு கட்டையாக படுத்து விட்டான். உடல் இம்மி கூட அசங்கவில்லை. கண் பாதி மூடி இருக்க அசல் சவம் மாதிரி இருந்தது. அம்மாளு, உங்கள் ஆம்படியா செத்து போயிட்டா என்ன பண்ணுவ சாமி? அந்த பெண் குழந்தையை பார்த்த ராஜப்பா கேட்கவே அது மார்பிலும் முகத்திலும் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டது. சோனி மேல் சாய்ந்து உட்கார்ந்து புலம்பிற்று. போரும் என்று சொன்னதும் குழந்தைகள் எழுந்து விட்டன. ராஜப்பா ஒரு வெற்றிலையை சுருட்டி சீவலும் சேர்த்து கொடுத்தார். சோனி அதை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டான். அம்மாளும் ஒரு தரத்திற்கு வெற்றிலை போட்டு கொண்டது. சரி போங்க. குழந்தைகள் சென்று விட்டன. அவரும் எழுந்து கிழக்கே போனார். நூதனமான விளையாட்டு தான், அசடு வழியிறது என்றான் வாஞ்சி. அந்த குழந்தையை பாருங்களேன் மாமா, அவருக்கு சரியா அதுகுலம் ஆடுறது.
எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. இதெல்லாம் என்ன விளையாட்டு? இவர் ஏன் இப்படி விளையாடுகிறார்? அபசியமாக எதிர் வீட்டில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அதை கூட லட்சியம் பண்ணாமல் கூச்சமின்றி வெட்கமின்றி இப்படி விளையாடினால் அது தைரியமா அசட்டுத்தனமா? இந்த போக்கே விசித்திரமாகத்தான் இருந்தது. ராஜப்பாவிற்கு அதிர்ஷ்டத்திற்கு குறைவு கிடையாது. அவர் நிலங்கள் எந்த பஞ்ச காலத்திலும் சோடை போகிறதில்லை. ஏராளமான ரொக்கம். வருஷத்துக்கு ஒரு முறை மூத்த பிள்ளை 7 நாள் தங்கிவிட்டு போவான். சின்ன பிள்ளை 7 நாள். சின்ன பிள்ளை குத்துக்கல் செங்கல் ஏறக்கூடாது என்று உத்தரவு. அவரை கேட்காமல் பெண்டாட்டிக்கு ஏதோ நகை வாங்கி போட்டு விட்டானாம். அதுதான் காரணம். பெண்டாட்டியை அழிச்சு கொண்டு நட, இஷ்டப்படி நகையோ நட்டோ போட்டுக்கலாம் என்று வெளியேற்றி விட்டார். அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஊருக்கு வந்தால் கோயிலிலோ குளத்திலோ கண்டு தாயாரை அவனோடு பேசக்கூடாது. ஒரு தடவை பேசிவிட்டு அவள் யமலோகத்தை எட்டி பார்த்து விட்டு வந்தாள். ராஜப்பா அடித்த அடியில் அவ்வளவுதான். அதற்கு பிறகு சின்ன பிள்ளை ஊர் பக்கம் வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் அவள் வெளியே தலை காட்டுவதே இல்லை. யாரோ சின்ன பிள்ளைக்காக மத்தியஸ்தம் செய்ய வந்தார்கள், பலிக்கவில்லை. அவன் மாமனார் வீட்டோடு இருக்கிறான். மேற்படி விஷயங்கள் சிவிஸ்தாரமாக சொல்லி கொண்டிருந்த வாஞ்சி, இந்த மாதிரி மனுஷா யாராவது இருப்பாளா மாமா என்று பதில் தேவைப்படாத ஒரு கேள்வியையும் கேட்டுவிட்டு ஓய்ந்தான். ஒருத்தரோடையும் ஒட்டாது மாமா. இது ஊரில் ஏதாவது கல்யாணம்னா இதுக்கு வெளியூர் பிரயாணம் வந்துடும். ஏதாவது சாக்கு சொல்லி கொண்டு புறப்பட்டு விடும். கல்யாணம் ஆகி 6ஆம் நாள் காலையில் நிற்பார். பிரத்தியார் வீட்டு சாப்பாடுன்னா அவ்வளோ வருஷம் அதுக்கு. மாமி சமையலை தவிர வேறு ஒன்றும் சாப்பிடாது. பதிலுக்கு உதை கொடுத்து கொண்டே இருக்கும். வாஞ்சி ஓய்வதாக இல்லை. எதிர்த்து விட்டு ராஜப்பாவை கவனித்து ஆராய்வதற்காகவே உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன் போல இருந்தது அவன் பேச்சு. சாயங்காலம் 6 மணி இருக்கும். கிழக்கே போன ராஜப்பா திரும்பி வந்து விட்டார். சாய்வு நாற்காலியில் சட்டத்தை நீட்டி அந்த கர்லாக்கால்களை கருத்து திரண்ட இறை தின்ற வெண்ணாந்தை மாதிரி கிடந்தன. ராஜப்பாவோடு பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இன்னும் எழவில்லை. தூரம் இருந்து பார்த்து கொண்டிருப்பதே சக்தியாக போரும் என்று பட்டது. பொழுது போக வேண்டுமே. நானும் ராஜப்பா மாதிரி உள்ளே போய் வெற்றலை போட்டு கொண்டு மெல்லத் தொடங்கினேன். கையெழுத்து மறையும் நேரத்தில் தெருவில் ஒரு கிழவர் ஒரு கையில் மூட்டையும் ஒரு கையில் தடியும் குச்சேல சுவாமி மாதிரி வந்து கொண்டிருந்தார். ராஜப்பா வீடு ஊர்லேயே பெரியது தான். ஊரில் பணக்காரரே அவர்தான். வீட்டையும் பந்தலையும் பார்த்தாலே தெரிந்துவிடும். இது தயங்கி தயங்கி கிழவர் ராஜப்பாவை அணுகினார். யார் என்று ஒரு அதட்டல். கிழவர் கோலை இடது கைக்கு மாற்றி வலது கை விரல்களை வாய் அருகே வைத்து, அசலூர் பாபநாசத்துலேருந்து நடந்து வரேன். ஏன் வண்டி கிடைக்கலையோ? கோவிந்தா குடிசாலையில் அரை சேர் டீ சாப்பிட்டேன். ராஷாப்பாட்டை கொட்டிக்க இங்கே வந்தீராக்கும். பசி அசாத்தியமாயிடுது. உள்ளே போய் தின்னுட்டு போங்கானோ. ஏன் பல்லை இழிச்சுட்டு பறக்கிறீர் தரித்திரமே? ஏன் எங்கே போகிறீர்? எங்கேயும் இல்லை, ஆற்றுல போய் கை கால் அலம்பிட்டு வரேன். சுருக்க தொலையும். கிழவர் ஊருக்குள் சென்றார். அரை மணி, 1 மணி, 2 மணி ஆயிற்று. கிழவர் திரும்பி வரவில்லை. ராஜப்பா சாப்பிடவில்லை. திண்ணையில் விளக்கை வைத்துக்கொண்டு தெருவை பார்த்து கொண்டிருந்தார். இன்னும் ஒரு அரை மணி. கிழவரை காணோம். ஏலே வாஞ்சி, இந்த கிழவன் ஒன்று வந்தது, அது எங்கேயானு திண்ணையில் படுத்துட்டு இருக்கோன்னுமோ, போய் பார்த்துட்டு வா என்று விளக்கை கொடுத்து என்னோடு உட்கார்ந்திருந்த பையனையும் விரட்டினார். பையன் 40 வீட்டு திண்ணைகளையும் பார்த்து விட்டான். ஆள் இல்லை. சத்திரத்து திண்ணையை பார்த்தியாடா? இல்லை. என்ன இல்லையா? மக்கு போய் பாடுறா. சத்திரம் ஊருக்கு வெளியே ஊர் பாதை சாலையோடு சேரும் இடத்தில் இருக்கிறது. அங்கேயும் கிழவரை காணவில்லை. என்னடா அது? பசின்னு பறந்தது. ஆத்தங்கரைக்கு போகிறேன்னு போச்சு. ஆத்தோட போயிடுத்தோ என்ன இழவோ
என்று துடித்தார் ராஜப்பா. 2ஆம் முறையாக பெருமாள் கோயில், சிவன் கோயில், ஊர் திணைகள் எல்லாவற்றையும் சல்லடை போட்டு சலித்து விட்டு வந்தான் ஒரு ஆள். தொலை காமாட்டி, நீ நன்னா பார்த்துருக்க மாட்டேன் என்று அவனை கைது விட்டு தானே அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி விசாரிக்க ஆரம்பித்தார். 40 வீடு முடிவதற்குள் மணி 10 விட்டது. ஊரை விட்டே தொலைஞ்சு போயிடுத்தோ, ஆத்தோட தான் போயிடுத்தோ என்று முணுமுணுத்து கொண்டே பந்தலுக்குள் வந்து சேர்ந்தார். தென்னையில் ஒரு பழம் பாயை போட்டு படுத்திருந்த வாஞ்சி, சாப்பிட வாங்கன்னு சாதாரணமாக சொல்லியிருக்கணும் மாமா, நீங்கள் அதட்டினோ இல்லையோ பயந்துட்டு ஊரை விட்டு போயிட்டார் போல இருக்கு. இத்தனை நாளைக்கு கருப்பூரில் எங்கேயாவது சாப்பிட்டு விட்டு ஹாயாக தூங்கி கொண்டிருப்பாரோ என்னமோ என்று முத்தாய்ப்பை வைத்தான். எலை வாயாடி, என்னது கிழம் சோத்தை திங்க போகிறதா என் கோபத்தை திங்க போகிறதா? ஏண்டா அதிக பிரசங்கி, நான் எப்படி இருந்தா என்ன, சோறு திங்கிறதுக்கு அதுக்கும் என்னடா, சாதம் போடத்தான் போறேன், ஏன் விழுந்து புடுங்கணுமா? சி வாயாடி என்று அர்த்தமில்லாமல் பதில் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அவர். சோத்தை கொற்றவர் எதுக்காக வேட்டை நாயை குறைக்கணும், குளுமையாக பேசி உலகத்தையே மடக்கிப்படலாம் என்று என்னிடம் வாஞ்சி சொன்னதும் இந்த பையல் நீண்ட நாள் பிழைத்திருக்க வேண்டுமே என்ற கவலை வந்து விட்டது எனக்கு. ராஜப்பாவுக்கு கட்டாயம் சோறு வேண்டி இராது என்று அரிக்கன் வெளிச்சம் அவர் கலவரத்தை நன்றாகவே காட்டிற்று. 6 மாதம் ஆகிவிட்டது நான் வந்து. நானும் பார்க்கிறேன், சராசரியாக ஒரு விருந்தாளியாவது ராஜப்பா வீட்டிற்கு வராமல் இருப்பதில்லை. கங்காளி பரதேசிகள் வந்தால் 4 பாட்டு பாடாமல் அதட்டல் போடாமல் சாப்பாடு போட மாட்டார் ராஜப்பா. பயந்துகிந்து போய்விட்டானோ, எங்கிருந்தாவது ஆளை பிடித்து தரவென்று இழுத்து வந்து இலையில் உட்கார்த்தி விடுவார். வயிறு பறக்கிற பரப்பில் கோபம் வேறையா உமக்கு, வெளியில் போய் தூத்தனமோ இல்லையோ என்று வந்தவனை ஒரு அதட்டல் போட்டு விட்டுத்தான் அந்த இலையில் உட்கார்த்தி வைப்பார். ராஜப்பாவும் நானும் சிநேகிதமாகத்தான் இருந்தோம். ரொம்ப நெருக்கமில்லை, சண்டை கிடையாது, மனஸ்தாபம் கிடையாது. ராஜப்பாவை பார்க்காவிட்டால் எனக்கு என்னமோ போல இருக்கும் அளவிற்கு இந்த கவர்ச்சி என்னை பற்றிவிட்டது. திடீரென்று சொல்லிக்கொள்ளாமல் ஒரு நாள் எங்கேயோ போய்விட்டு மனைவி, மூத்த பிள்ளை, சின்ன பிள்ளை எல்லோரையும் கலங்க வைத்துவிட்டு 1 வருஷம் கழிச்சு காசி, ஹரித்வாரம், கேதார்நாதம் எல்லாம் சுற்றிவிட்டு வந்தேன். மூட்டை கரையேறணுமோ இல்லையோ என்று சொல்லிக்கொண்டே வந்து சேர்ந்தார். அவர் பிரிவு எவ்வளவு சகிக்க முடியாதது என்று எனக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. 1000 கொடுத்தாலும் வராத கெட்டுப்போன காலனா மீண்டும் கிடைத்து அது அளிக்கின்ற உள்ள உணர்வு என்னை நிரப்பிற்று. ராஜப்பா இப்பொழுது இல்லை. அவர் காலமாகி 4 மாதமாகிவிட்டது. சின்ன பிள்ளையை மன்னித்து பாதி சொத்தையும் கொடுத்து விட்டுத்தான் போய் சேர்ந்தார் அவர். நடு இரவு இருக்கும் அவர் கடைசி மூச்சு போகும்போது. 2 நாள் தான் படுத்திருந்தார். வெறும் ஜுரம்தான். உயிரெல்லாம் வக்கணையாக 4 பேரை வைத்துக்கொண்டு எழுதிவிட்டுத்தான் போனார். சொத்தில் 1/4 பங்கு அன்னதானத்திற்கு ஒதுக்கியதில் யாரும் ஆச்சரியப்படாவிட்டாலும் உயில் எழுதின சுந்தரேசன் கையெழுத்தான பிறகு வெளியே சிரித்து கொண்டே வந்தான். என்னடா சுந்தரேசா, ஒன்றும் இல்லை, உயில் கடைசி வரியை நினைச்சாதான் சிரிப்பு வருது என்றான். என்ன? ஆலத்தூர் வீட்டு கிட்டு சாமி பிரான் வியோகமானதும், அதாவது காலமானதும், பாடை கட்டின குண்டு பஞ்சாமி கிட்டுசாமி ஐயரின் தலையை காலால் உதைத்து மூட்டு கொடுத்து கட்டின போக்கிரத்தனத்தை நானே என் கண்ணால் பார்த்து கொண்டிருந்ததால் மேற்படி குண்டு பஞ்சாமி நான் காலமாகின பிற்பாடு மனுஷிய பதார்த்த வசதி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் என் பிணத்தை கட்டக்கூடாது என்றும்
தொடக்கூடாது என்றும் தூக்கக்கூடாது என்றும் கௌடீசர் ஆணையாக சொல்லப்படுகிறது என்று இப்படிக்கு ராமையா குமார் ராஜப்பா இதுதான் மாமா அவர் கடைசியாக வக்கடையாக குறைப்பட்டு எழுதின கடைசி பிரார்த்தனை. நான் தான் எழுதினேன். எழுதுகிற போதே சிரிப்பை அடைக்க முடியல. நல்ல வேளையா யார் மேலேயும் புகையிலை சார வருஷிக்காமல் தப்பிச்சம்பா என்று சிரித்தான் சுந்தரேசன். செத்து கொண்டிருந்தால் என்ன, ராஜப்பா ராஜப்பா தான். ராஜப்பா என்ன ஒரு கதை. நான் முதல்ல சொன்ன மாதிரி 1948 பப்ளிஷ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கா. அந்த காலத்தில் மனுஷன்லாம் எப்படி இருந்தால் அந்த குணாதிசயங்கள், அவர் பிஹேவியர், ஒரு பக்கம் அது ரைட் தப்பு ரெண்டுத்தையும் விவரிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறச்சே அதெல்லாத்தையும் ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக ரொம்ப நல்லா விவரிச்சிருப்பார். அந்த பக்கம் அந்த ஜில்லாவில் இருந்தவளுக்கு அதை தெரிஞ்சு அதை ரசிக்கவும் ரசிப்பா. ஒரு காலகட்டத்தில் அவர் எழுதின கதைகள் எல்லாமே ரொம்ப ரசித்து படித்தவாளும் உண்டு. இன்றைக்கும் அவருக்கு அவருடைய இந்த எழுத்துக்களை படிக்க ஒரு பெரிய கும்பலே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வசதியான கதை தான் அது. நான் படித்து ரொம்ப ரசித்து பிடிச்ச கதை அது. அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வழக்கம் போல் நீங்களும் அதை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.